வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஏழையின் சிரிப்பில் யூடியூப் சேனல் வாசுதேவன் பதிவு செய்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன தலைப்பை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி ஒரு தங்கமானவங்க யாருமே உங்களால் பார்க்க முடியாது. என்னப்பா சொல்கிறேன்? ஆமாங்க, வந்தாரை வாழ வைத்து அவங்க செழிப்போடு இருக்கிறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மிகப்பெரிய கைராசிக்காரர்கள். இங்கே பிழைத்தவங்க தாங்க அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் இங்கே இருக்கிறவங்களே பிழைக்கலையான்னு கேட்காதீங்க, இங்கே இருக்கிறவங்களும் பிழைச்சுன்னு தான் இருக்கிறாங்க. நம்ம மக்கள் பார்த்திங்கன்னா, இப்போ சமீப காலமாக இந்த ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து பார்த்திங்கன்னா இஜாவுன்ற ஒரு நிறுவனம், அதுக்கப்புறம் ஆருத்ரான்னு ஒரு நிறுவனம், அதுக்கப்புறம் வேலூர் தலைமையிடமாக கொண்டு செயல்பட்ட ஒரு நிறுவனம், அதுக்கப்புறம் ஏபிஆர் விஆர்எஸ் இப்படி அடிக்கிக்கினே போடலாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மக்களோட பணத்தை ஏமாற்றிட்டு இப்போது அவங்கவுங்க நிறுவனத்தை மூடிட்டு அவங்கவுங்க கோர்ட்டு வழக்குன்னு தலைமறைவாக இருக்கிறாங்க. இவங்களால் நம்ம கற்றுக்கின பாடம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இனிவரும் காலங்களில் யாரையும் நம்பக்கூடாதுங்க. பாவங்க, அப்பாவி மக்களுங்க. கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க, ஏரி வேலை செய்கிறவங்க, கூலி வேலை செய்கிறவங்க, பால் விற்றவங்க, மேஸ்திரி வேலைக்கு போகிறவங்க, பெயிண்டர் வேலைக்கு போகிறவங்க, வீட்டு வேலை செய்கிற லேடிஸ் முதற்கொண்டு அத்துணை மகளிரையும் ஏமாற்றிக்கிறாங்க இவங்க ஆசை வார்த்தை கூட்டு. அவங்க தீபாவளி பண்டிகை இழைச்சிட்டு அது இதுன்னு கற்பனை கூட நினச்சி பார்க்க முடியாது. அந்தமாரி ஆசை வார்த்தைகள்லாம் கூறி கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க ஜோபில் இந்த பணத்தை எடுத்துன்னு போய் நீங்கள் அவங்க தலைமுறை வாங்கிட்டாங்க. இதை கொஞ்சம் அமௌண்ட்டாக இருக்கிறவங்க பார்த்துக்கலாம் சம்பாதிச்சலான்னு விட்டுட்டாங்க. இந்த லட்சக்கணக்கில் நம்பி ஏமாந்தவங்க எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. செய்தித்தாள்கள் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தற்கொலை நியூஸ் தான். வராதது எவ்வளோ பேர் அதை நம்பி ஏமாந்துட்டு எப்படா அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வர போகிறோன்னு இன்னமும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. அன்பான தமிழக மக்களே, அன்பான கிராமப்புறங்களில் வாழும் என் சகோதரிகளே, என் சகோதரர்களே, தயவு செய்து இனிவரும் காலங்களில் இந்த நிறுவனங்களில் இருந்து புதிதாக எவனோனால் வரலாம். அவங்க யாரும் நம்பி பணம் கட்டாதீங்க. உங்கள் உழைப்பை வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் சேர்த்து வைங்க. இல்லையா, தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் நம்ம தமிழ்நாட்டிலே அங்கே பஞ்சம். பேங்க்லையாவது எதுவுமே போடுங்க, தபால் ஆஃபீஸ்லையாவது எதுவுமே போடுங்க. யாரையும் நம்பி பணம் கட்டி ஏமாற வேண்டாம் என்று உங்கள் பொற்பாதங்களை பணிந்து வேண்டு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.